2020 இந்தியா வல்லரசு அப்துல் கலாம் ஐயா சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகல. 2020 அப்படிங்கிறது நீங்க கடந்து வந்த பாதை. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க. அந்த 2020 கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க. இந்த ஒரு 15 வருஷமா நம்ம இந்தியா எட்டி இருக்க இலக்குகளை பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த காலத்துல நம்ம மண்ணடுப்புல சமைச்சது போய் இன்னைக்கு கரண்ட் அடுப்பு, இன்னைக்கு எத்தனையோ இது வந்துருச்சு. சும்மா உள்ள வச்சு மூடி வச்சு நம்ம வெளியே வந்தோம்னா அதை மூடி வைக்கங்களாட்டி சாப்பாடு வெந்துருது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ச்சி வந்திருக்குது. நீங்க அதை கொஞ்சம் திரும்பி பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்தியா 2020 சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளை அப்துல் கலாம் ஐயா வச்சாரு. அதே அப்துல் கலாம் ஐயா தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான எடை குறைவான ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அந்த காலத்துல முடக்கத்துக்கே வேலை இல்லப்பாங்கிறாரு. காலெல்லாம் எங்களுக்கு நொண்டியானா தானே எங்களுக்கு நாங்க கட்ட தயாரிக்கிற போவோம். இந்த காலத்துல தானே கால் முண்டி ஆகுது. நடுவர் அவர்களே, அந்த காலத்திலயும் மாற்றுத்திறனாளிகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க பெருங்காயத்தின் வாசம் பெருங்காய டப்பி திறந்தால பெருங்காயத்தின் வாசம் அப்படி சும்மா கும்முன்னு ஆளையே தூக்கும். அது மாதிரி ஆனா அதே பெருங்காயத்தை கொண்டு போய் ஒரு குடத்து தண்ணியில போய் ஒரு கடல் தண்ணியிலயோ இல்ல குளத்து தண்ணியில போய் கொண்டு கரைச்சு பாருங்க, அந்த வாசம் இருக்காது. அது மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் கடல்ல கரைச்ச சுத்த பெருங்காயம் மாதிரி இருக்கு. நடுவர் அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு பெருங்காயம் ஏற்பட்டுறாதா? அதெல்லாம் ஏற்படாதுங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துக்கு என்ன இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா நடுவர்களை வித்தியாசம்? தெருக்கூத்து நடந்தா அது அந்த காலம், தெருவுக்கு கூத்து நடந்தா அது இந்த காலம். எதையும் எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொள், எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதே, வாழ்க்கை வீணாகி விடும் சொல்லி கொடுக்கறது இந்த காலம்தான். உனக்கு மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தைரியமா நடந்து போட. இந்த காலத்துல தைரியமா நடந்து போட, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றது இந்த காலம். ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டாலும் கூட 10 மணத்துக்கு பாய போட்டு இழுத்து பூத்தி அந்த 6 அடி உடம்ப இழுத்து போத்தி படுத்து தூங்கிடுவாங்க. கேட்டா, அடியே என்னடி இது ரொம்ப நாள் ஆளையே காணும் பார்த்தா இங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்துங்கிற. அது ஒண்ணு இல்ல கருப்பாயி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் போய் படுத்துக்கிட்டே அப்படி சொல்றது அந்த காலம். உனக்கு என்னதான் வழி இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு தூக்கி தூரமா போட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இந்த காலம். நடுவர்களே, இன்னைக்கு பேசுறது கூட இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வேணும். எப்படின்னா இன்னைக்கு நம்ம பேச அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அறிவியல் அறிவு இருக்கு. அறிவியல் அறிவு மட்டும் இல்ல, அறிவியல் பகுத்தறிவு இன்னைக்கு இருக்கு நடுவர் அவர்களே. கடிகாரம் ஓடுனாலும் ஓடலைனாலும் 2 தடவை சரியான நேரத்தை காட்டுது. ஓடுனா அது தினசரி அது ஓடிக்கிட்டே தன்னுடைய நேரத்தை காட்டும். அதே கடிகாரம் ஓடல அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், 10 மணி 55 நிமிஷம் 55 செகண்ட்ல நிக்குது அப்படின்னா, மறாவது நாள் காலையிலயும் அதே 10 மணி 55 நிமிஷம் 55 செகண்ட காட்டும். அது மாதிரி காலங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதற்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய மூளைகளும் செயல்களும் சிந்தனைகளும் சொல்லி மாறிக்கொண்டே இருக்கிறதா என்பது நிதர்சனமான உண்மை. மறுக்க முடியுமா? அந்த காலத்துல இப்ப நீங்க சொன்னாங்க நடுவர், அந்த காலத்துல தெம்மாங்க பாட்டு படிக்கிறாங்கன்னு. அந்த தெம்மாங்க பாட்டை தூசி தட்டி வெளிநாட்டுக்கே கொண்டு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தூசி தட்டணும். புத்தகங்கள் 1000 புத்தகங்கள் கூட பல்லாயிரக்கணக்கான கருத்துக்களை சுமந்து கொண்டு மூடிக்கொண்டு தான் உறங்குகின்றன ஒரு ஓரத்தில். அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தா கூட அதுக்கு இசை இருந்தா மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். இப்போ ஒண்ணு இல்லைங்க நடுவர்களே, இப்போ ஒரு திரைப்பட பாடல்கள் இருந்துச்சு. தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில, ஏ தாமர பூத்திருக்கு மாமா தாவணி வாங்கி வரேன், ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கொட்டு. இதை இசையோட பாடி ரசிச்சா மட்டும்தான் நடுவர்களே. வெளிநாட்டுல இருக்கவங்க கூட இந்தியா தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு பாடல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரசிச்சு கேட்பான். அது இசை இல்லாம நம்ம பாடணும்னா சுத்த இதா இருக்கும் நடுவர்களே. எங்க அம்மா அவங்க கேட்டாங்க, உறவுகள் எல்லாம் கெட்டு போய் விட்டது என்று. எந்த ஒரு உறவும் இன்னும் கெடவில்லை. காது குத்தணுமா, கல்யாணம் பண்ணணுமா, முதல் சீரு முதல் பத்திரிக்கா அட்ரா தாய்மாமனுக்கு அப்படின்னு சொல்லி முதல் சீரு தாய்மாமனுக்கு தான் அடிக்கிறோம். எந்த ஒரு வீட்டு விசேஷத்திலும் கூட இந்த காலத்திலும் கூட தாய்மாமன் இல்லாம எந்த ஒரு வீட்டு விசேஷம் நடந்திருக்குதா? எல்லாம் அங்கிள் ஆண்டி ஆயிருதுப்பா.
இன்னைக்கு எத்தனையோ பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு அந்த காலத்துல போகணும் அப்படின்னா ஒரு அவசரமான ஒரு ஒண்ணு இல்ல நடுவர்களே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எனக்கு நடந்த அனுபவம் ஒண்ணு. எங்க பாட்டி வந்து தவறி விழுந்துட்டாங்க கீழே, ரத்தம் கொட்டுது. அப்ப எனக்கு எங்க பாட்டிக்கு ரொம்ப நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பு. அந்த பாட்டியை விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நான் தான் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பா? அந்த பாட்டி இருந்துகிட்டு என்ன விழுந்துட்டாங்க. அப்ப அந்த மாட்டு வண்டிய கட்டுறோம் மாடு நிக்க மாட்டேன்ருச்சு. அந்த நேரத்துல யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்து ஏதோ ஒரு வண்டியோ ஆம்புலன்ஸோ இருந்திருந்தா எங்க பாட்டி எனக்கு உயிர் பொழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எங்க பாட்டிக்கு அப்ப வெறும் 48 வயசு தான் ஆச்சு. 50 வயசு கூட இல்ல, 48 வயசு கூட இன்னும் தொடல அவங்களுக்கு. அந்த சின்ன வயசுல அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த காலத்துல வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்ல. இன்னைக்கு வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும், 7 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கணும் தான் சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்குது, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கு அப்படின்னா அது இந்த காலத்துலதான் மகிழ்ச்சி அடிக்க தருது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகவே நடுவர் அவர்களே, நீங்கள் அந்த காலம் இந்த காலம் என்று பிரித்து பேசினாலும் கூட இந்த காலம்தான் வாழ்க்கையில் என்றும் சிறக்கும், என்றும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த காலத்தில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் சரி, தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள், பிறருக்கு காட்ட மாட்டார்கள். ஆனால் தனக்கு எந்த ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் சரி, தனக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு ஏற்பட்டது உனக்கு வருகின்றது என்று முன்னாடியே முன்னெச்சரிக்கை என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு அதை முன்னாடியே கூறிக்கொண்டு அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அதை பற்றி விளக்கமாக உரைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த காலம்தான் என்றும் வாழ்வில் சிறக்கும் என்று எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. அருமை.